வணக்கம். தமிழ் ட்ரெண்ட் சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இனிமேல் நாள்தோறும் நம்ம 3 மணிக்கு சந்திக்கலாம். இது உங்களுக்கான ஓய்வு நேரம். இந்த ஓய்வு நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பல பேர் என்னுடைய வீடியோஸ் பார்க்காம இருக்கிறீங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, எல்லாமே கடந்து தான் போகணும். நாமளும் இந்த பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களை கம்பல் பண்ணவே மாட்டேன். டைம் இருக்கிறப்ப ஜஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு ஓகேன்னா ஓகே தான், சரிங்களா? சக்ஸஸ் அப்படின்றது எடுத்த உடனே கிடைக்காது. நிறைய முயற்சி செய்யணும். முயற்சி செய்யவும் பயிற்சி செய்யவும் ஆரம்பித்த பிறகு தான் சக்ஸஸ் என்பது தானாக வரும். வெற்றி தோல்வி என்பது நம்முடைய மனசை பொறுத்து. வெற்றி பெற்றவர்களை காட்டிலும் தோல்வியுற்றவர்கள் தான் வெற்றியை பற்றி அதிகமாக சிந்தனை செய்வாங்க. வெற்றியை அந்த நேரம் அவங்க அனுபவிப்பாங்க, வெற்றி பெற்றவர்கள். ஆனால் தோல்வி பெற்றவர்கள் அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன முயற்சி செய்யணும், அந்த வெற்றியை நம்ம எப்படி கைப்பற்றணும், அந்த வெற்றிக்கு அருகில் எப்படி போகணுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ வெற்றியை அதிகம் யார் சிந்தனை செய்கிறாங்க? தோற்றவங்க தான் சிந்தனை செய்கிறாங்க. ஸோ தோல்வி என்பது உங்களுக்கு அவமானமோ அல்லது மனச்சோர்வோ கிடையாது. தோல்வி என்பது உங்களுக்கு ஒரு பயிற்சி. உங்களுடைய முயற்சிக்கு அதுதான் ஒரு பயிற்சி, சரிங்களா? சரி, இந்த வெற்றியும் தோல்வியும் எதன் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் அடிப்படையில் தான் எடுத்துக்கிறோம். மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். மைண்டை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கடலை அலை இல்லாமல் பார்க்க முடியுமா? அலையோடு தானே இருக்குது. கடல் அலை எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்மளால் நம்முடைய மனசை எண்ணங்கள் இல்லாமல் சிந்தனை இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ என்ன பண்ணணும்? அந்த எண்ணங்கள் சிந்தனை செஞ்சிட்டே இருக்கட்டும். ஒரு விளக்கில் தீபம் இருக்குது இல்லையா? அந்த தீபம் எது வரையும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எண்ணெய் இருக்கிற வரையும் தான். அந்த எண்ணெய் தீர்ந்த பிறகு தீபமானது தானாக குளிரும். அதுபோல தான் மனசுலையும் எண்ணங்கள் இருக்கிற வரையும் தான் இந்த சிந்தனை மேலே எழும்பிட்டே இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, சரிங்களா? அந்த எண்ணங்கள் வந்துட்டே இருக்கட்டும். அதை கட்டுப்படுத்தணுன்ற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். ஆனால் மனசை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், கட்டுப்பாடோடு வச்சுக்கணும். அப்படின்றத விட அந்த மனமே உங்களுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு சின்னதாக நீங்கள் ஒரு உதவி செஞ்சால் போதும். தானாக உங்களால் என்ன பண்ண முடியும்? அதை உங்களுடைய வழிக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா மனசை நீங்கள் அது பாட்டு போயிட்டே இருக்கும். மனம் ஒரு குரங்குன்னு எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க? அது கண்டபடி சிந்தனை செய்யும். அந்த சிந்தனைகள் நம்மளுடைய எண்ணங்களை சரியான ஒரு பாதைக்கு கொண்டு செல்லலாம் அல்லது தவறான ஒரு வழிக்கு கொண்டு செல்லலாம். ஸோ நம்முடைய சிந்தனைகள் தான் நம்முடைய செயல்களை உருவாக்குது. சரி, இந்த மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அல்லது அந்த மனசு நம்ம சொல்கிறத எப்படி கேட்க வைக்கிறது அப்படின்னா, அது சொல்கிறத முதல்ல நீங்கள் கேட்கணும். ஏன் தெரியுமா? அந்த சிந்தனையும் எண்ணமும் முதல்ல வருது. அது பேச்சு நீங்கள் கேட்குறதே கிடையாது. அது தொண உங்களை பேசிகிட்டே தான் இருக்குது. உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்குது. என்னை கவனி, எங்கிட்ட பேசு அப்படின்னு உங்களை ஓயாமல் தொல்லை பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் அதை நீங்கள் கேட்பதே கிடையாது. அதனால தான் தொடர்ந்து எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு சின்ன பயிற்சி. இதுக்கு உங்களுக்கு பட்ஜெட் தேவையில்லை, இடம் தேவையில்லை, டைம் தேவையில்லை, சரிங்களா? நீங்கள் அன்றாட வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது அதை நீங்கள் செஞ்சாலே போதும். அதுக்கு நீங்கள் தனியாக நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஒரு பாத்திரம் துலக்கிறீங்களா, துணி மடிக்கிறீங்களா, வீடு பெருக்கிறீங்களா, எந்த வேலை செஞ்சாலும் சரி, சமையல் வேலை உட்பட எந்த வேலை செஞ்சாலும் ஒரு சின்ன ஒரு டிப்ஸு தான். உங்களுடைய மூச்சை கவனிங்க, சரிங்களா? உங்களுடைய மூச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க. எதுக்கு சொல்கிறாங்க தெரியுமா? மூச்சு பயிற்சி செய்தீங்கன்னா அதனுடைய அனுபவத்தை உணர்வீங்க. வலது பக்கமும் இடது பக்கமும் நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா? அந்த காற்றை உணருங்க. முதல்ல ஒரு 30 செகண்ட் உங்களால் உங்களுடைய மூச்சை உற்று கவனித்தாலே போதும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப மேம்படும். ரொம்ப நல்ல விதமாக உங்களுடைய மனநிலையும் மாறும், சிந்தனை எண்ணங்களும் மாறும். 3 செகண்டு கூட உங்களால் உங்களுடைய மூச்சையே கவனிக்க முடியலன்னா அடுத்தவங்க எப்படி உங்களை கவனிப்பாங்க? ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கள்? உங்களுடைய மூச்சை உற்று கவனிங்க. நீங்கள் எப்படி சுவாசிக்கிறீங்க? நல்லா இழுத்து என்ன பண்ணுங்கள்? சுவாசிங்க. அது உள்ளிழுத்து நீங்கள் மூச்சை ஆழமாக எடுத்து விடும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, சிந்தனையும் மேம்படும். நான் ஏற்கனவே சொன்னேன். மனமும் தானாக உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரும். தெளிவான ஒரு சிந்தனை வரும். ஒரு பறவையை உத்து பார்த்துருக்குறீங்களா? மேலேருந்து அது தன்னுடைய இரையை என்ன பண்ணும்? உற்று பார்க்கும். கீழ்நோக்கி அது வரும்போது அது வேறு எந்த சிந்தனையும் அதுக்கு இருக்காது. நம்மளை யாராவது ஷூட் பண்ணிடுவாங்களா, யாராவது பிடிச்சிடுவாங்களா,
அல்லது நம்ம கீழே விழும்போது என்ன பண்ணுவோம், விழுந்து நம்முடைய கைக்கு அதாவது இறக்கைகள் வந்து வெட்டுப்பட்டுடுமோ, உடஞ்சிடுமோ, அல்லது கீழே நம்ம இறைக்காக போகிறோம், அந்த இறையே வந்து நமக்கு கிடைக்காம போயிடுமோ, இப்படி பலவிதமாக அது யோசனை செய்யாது. அதனுடைய ஒரே இலக்கு என்ன, அந்த இறை மட்டும்தான். அதை போய் எடுப்பது மட்டும்தான், உணவாக எடுத்துக்கொள்வது மட்டும்தான் ஒரு பறவையினுடைய இலக்கு. அந்த மாதிரி உங்களுடைய மைண்டை உங்களுடைய வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா சாதாரண ஒரு பயிற்சி தான் இது. உங்களுடைய மூச்சை என்ன பண்ணணும், விட்டு பார்க்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் என்னுடைய பேச்சை தாராளமாக கவனிப்பீங்க இனி வரக்கூடிய பதிவுகளில், சரிங்களா? ஏன்னா சப்தங்கள் நம்ம சுற்றி இருக்குது. அந்த சப்தங்களில் என்னென்ன சப்தம் இருக்குதுன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் இந்த மனசை வந்து என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, அதை கவனிங்க, உத்து கவனித்து பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் நல்ல முடிவுகளாக இருக்கும். கோபம் என்பது வராது. அமைதியாக இருப்பீங்க, ரொம்ப நிசப்தமாக இருக்கும். உங்களுடைய இலக்கை ரொம்ப சுலபமாக அடையக்கூடிய ஒரே வழி உங்களுடைய மூச்சு மட்டும்தான். ஒரு பாத்திரம் துலக்குறீங்க, உங்களால் மூச்சை கவனிக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ கூட நீங்கள் என்னை பார்த்துட்டு இருப்பீங்க, என்னுடைய பேச்சை உங்கள் காதுகள் கேட்கும். ஆனால் அதுக்குள்ளே சிந்தனை என்ன பண்ணோம், ஐயோ இந்த வேலை இங்கே இருக்குது, மேலே துணி காய போட்டோம், பாத்திரம் அப்படியே இருக்குது, நைட்டுக்கு என்ன செய்யணும், பசங்க வந்தால் என்ன கொடுக்கணும், இதை கவனிக்கிறதுக்குள்ளே இப்படி ஓடும் சிந்தனை. இதை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்போது தான் நீங்கள் செய்யக்கூடிய செயல் கூட ஒழுங்காக வரும். அந்த மறதி, ஞாபக மறதி எது வருது தெரியுங்களா, எதுக்குன்னு? இந்த மாதிரி நம்ம மைண்டு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது. மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே கூடாது, சரிங்களா? அது போயிட்டே இருக்கட்டும். மனம் ஒரு குரங்குன்னு அதுக்கு தான் சொன்னாங்க. அது மாட்டும் தேவையில்லாதெல்லாம் சிந்தனை செய்யும். தேவையில்லாதது எது நீங்கள் சொல்கிறீங்களோ அதை தான் அது சிந்தனை செய்யும். ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேணாம். ஒரு குழந்தை மாதிரி தான் நம்முடைய மனசு. அதுக்கு நம்ம சரியான வழிகாட்டுதல் செஞ்சாலே போதும். கண்டிப்பாக உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். அது உங்கள் பேச்சை கேட்கணும், அது பேச்சை நீங்கள் கேட்கறதில்ல. மனசு உங்கள் பேச்சை கேட்கணும், உங்களுடைய சொல்படி அது நடக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நினைக்கணும், சரிங்களா? இனிமேல் என்ன பண்ணுங்கள், எந்த வேலை செஞ்சாலும் உங்களுடைய மூச்சை முதல்ல கவனிங்க, அப்புறம் என் பேச்சை கவனிங்க. மீண்டும் நாம் நாளை சந்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? அல்லது உங்களுக்கு தோன்றக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னங்க நீங்களும் மற்றவங்கள மாதிரி போர் அடிக்கிறீங்க அப்படின்னாலும் அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட்ஸில் சொல்லலாம். மீண்டும் நான் நாளை பிற்பகல் 3 மணிக்கு சந்திக்கலாம். உங்கள் சின்ன டைமை நான் எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? மறுபடியும் இதே சின்ன டைம் நீங்கள் எனக்கு கொடுத்தா போதும். ஓகே, பாய்.